உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு வகையில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு தான் சொல்லணும். ஸோ மொத்த சீரியலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அந்த நதி ஃபேமிலி காட்டினாலும் மீதி ஃபுல்லாகவே வந்துட்டு விக்கா தான் ஆன் ஸ்க்ரீனில் இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்பவும் ஹாப்பியான ஒரு விஷயந்தான். பட் இதில் நதி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் கூட இருந்த ஒருத்தர் வந்துட்டு அங்கே இல்லை, இந்த தீபாவளிக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் எமோஷ்னலாக அங்கே ஃபீல் பண்ண ஒரு தத்ரூபமான நடிப்பை அங்கே கொடுத்தது வந்துட்டு இன்ஃபேக்ட் பார்க்கும்போது நமக்குமே கண்ணீர் வந்துருச்சு தானே. எனக்கெல்லாம் வந்துருச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. பட் அது சீரியல் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு கனெக்ட் நமக்குள்ளே வந்துட்டே இருக்குல்ல. ஒரு காலத்தில் இந்த சீரியல் பார்த்துட்டே இருக்கணும், அந்த டைமுக்கு சீரியல் போயிடும்னு சொல்கிறவங்களெல்லாம் நான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். பட் இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம அடிக்ட் ஆகி இதில் ஒரு விஷயம் நான் கவனிச்சது என்னென்னா, வீட்டில் வந்துட்டு அவங்க அந்த முறுக்கு சுட்டு கொடுத்த அந்த இதில் கார முறுக்கு காவேரி சாப்பிடும்போது பார்த்தா கையில் நெயில் பாலிஷ் இருக்காது. அதே அடுத்த சீனில் வந்துட்டு காவேரி வந்து விஜய் கூட காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த அதிரசத்தை எடுத்து சாப்பிடுவாங்கல்ல, அதில் பார்த்தா நெயில் பாலிஷ் போட்டிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு மைனூட்டாக நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளா இப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற அளவுக்கு தான் விக்கா அந்த அளவுக்கு ஒரு மேஜிக்கல் பேர் நம்மளை வந்து அந்த அளவுக்கு ஈர்த்து கவர்ந்து வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த குழந்தைய பற்றி பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ஒரு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ரியல் பேரண்ட் மாதிரியே அந்த அளவுக்கு கொண்டு வந்து பேசியிருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ப்ரொமோலே பார்த்துட்டு 2 பேரும் அந்த மேட்சிங் ட்ரெஸ்ஸில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, பட் அதை விஜய் இன்னைக்கு சொல்லும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம 2 பேரும் மேட்சிங்காக நான் அதுக்கு ஈக்குவலாக அந்த ஒரு ஷர்ட் ஒன்று நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்களாம் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, ஏமா பேசக்கூடாதா, நீ என் ஒய்ஃப் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு அவர் கேர் பண்ணி பேசிக்கிறது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்ததுல்ல. அப்போ விஜய் கேட்டிருப்பாரு, நாளைக்கு நீ என்ன சாரீ கட்ட போகிற, என்ன ட்ரெஸ் போட போகிற அப்படிங்கும்போது, அது அப்போ நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பார் போல், அதில் நீ எதை செலக்ட் பண்ணி கட்ட போகிற அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்குறாரு. அதில் இவங்க க்ரீன் கலர் அப்படின்னு சொல்கிறதுமே, ஸோ இந்த ஷாப்பிங் போகிறது அதெல்லாம் காட்டல அப்படின்னாலுமே சரி நம்மளோட அது என்ன நமக்கு அப்போ அவர் நிறைய ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாரு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே நினைக்க தோணுது. இதில் ஒரு விஷயத்தை வந்து நம்ம எதிர்பார்த்தது நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்க விஷயம் டைரக்டருக்கு எப்படி மறந்துச்சுன்னு தான் தெரில. அந்த ப்ரெக்னன்சி பில்லோ அந்த விஷயத்தை மறந்துட்டாங்க பாருங்களேன். அந்த ரூம்குள்ளே ஃபஸ்ட்டு அவங்க போகும்போது ஃபஸ்ட் டே போகும்போதே வந்துட்டு அதெல்லாம் பார்த்து காவேரி வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி அதெல்லாம் எடுத்து அவங்க அப்படியே அந்த சுட்டித்தனமாக அதிலெல்லாம் போய் படுத்து காட்டி ரொம்பவும் விஜய்க்கு வந்து ஒரு ஹாப்பியான ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த சீன் வந்துட்டு ஸ்க்ரீனில் வரவே இல்லை. அது ஏன்னு தெரில, டைரக்டர் மறந்துட்டாரா இல்லை என்ன விஷயம் நடந்துச்சுன்றது தெரியல. பட் அந்த ஒரு விஷயம் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் அது ரொம்ப மிஸ் ஆனது, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு பாப்பா நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இப்படி இருக்கணும், பாப்பாவுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே குட்டி பாவாடை சட்டை போட்டு மேட்சிங்காக போட்டு ப்ராப்பர் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படிலாம் அந்த இடத்துல ஷேர் பண்ணிட்டு இருந்ததில் வந்துட்டு விஜய் வந்து இப்போ யோசிக்கிறாரு. அதாவது காவேரி வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் பாப்பாக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து பேசுகிறோமே, அப்போ இந்த இயர் பாப்பாவை வந்துட்டு வயிற்றில் சுமந்துட்டு இருக்கா, அவளுக்குன்னு பார்த்து ஏதாவது நம்ம கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரொடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீட்டில் வந்து பார்த்தா நர்மதா ஹாஸ்டல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்த மாதிரியான சீன் ரொம்ப நாள் கழித்து வராங்களே அந்த மாதிரியான எதுவுமே காட்டலை. டேரெக்டாக நர்மதா வந்துட்டு காவேரி அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு காவேரி அக்கா வீட்டுக்கு போகலாங்க்கா அப்படின்னு சொல்லும் போதுமே ஆஸ் யூஷுவல் நம்ம இரிட்டேட்டிங் கங்கா வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நான் அங்கே வரமாட்டேன், அங்கே போனால் இவங்களுக்கு வசதியாக இருக்காதாமா, அந்த வீட்டில் வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் எனக்கு அங்கே வரதில் அவ்வளோ வசதியாக இல்லை, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு அந்த இடத்துல நர்மதாவும் எடுத்து பேசுகிறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் ஹாஸ்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, ஓ அப்போ காவேரி அக்கா வீட்டுக்கு போகிறதுக்காக தான் நீ வந்தியா, ஏன் எங்கள் கூட எல்லாம் கொண்டாட மாட்டீங்களா, ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசலாம், இல்லை நர்மதா அப்படி இப்படி சொல்லி ஏதாவது பேசியிருக்கலாம், எங்கள் கூட எல்லாம் கொண்டாட மாட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த ரூட் அதை தான் அங்கே வந்துட்டு கங்கா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ போய் சாரதாம்மா சொல்கிறாங்க, குழந்தை ஆசையாக கேட்குது, ஏன் நீ குழந்தைகிட்ட போய் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு, அவங்களும் ஆசையாக தானே கேட்குறாங்க, ஒரு நாள் போயிட்டு வரதில் என்ன வந்துட போகுது, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் போதுமே இவங்க வந்துட்டு நான் வரமாட்டேன்னே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நர்மதா வந்து அழுது அடம் பிடிச்சி, இல்லை அங்கே போயே ஆகணும், நான் காவேரி அக்கா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறதுனால சாரதாமாவும் ஒரு சைடு புஷ் பண்ணுறதுனால வேறு வழியே இல்லாமல் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பத்தாததுக்கு யமுனா வேற ஒரு சைடு இருந்துட்டு ஃபோன் பண்ணி, அக்கா என்னக்கா கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுமே சொல்கிறாங்க இவங்க, இல்லடி எனக்கு அங்கே வரதுக்கெலாம் பெருசாக இஷ்டம் இல்லை, அங்கே அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீன் போடுவாங்க, அங்கே பார்த்துட்டு எனக்கு கடுப்பாக இருக்கும்டி, எனக்கு வர பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யமுனாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நிவின் கூட அங்கே போய் அவங்க இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்து பூ முடிக்கிற ஃபங்க்ஷனில் அங்கே போயிருந்தப்போமே வந்து நம்ம அங்கே இருந்தப்போ நிவன் வந்து கொஞ்சம் நல்லா பேசினார் எல்லாருக்கும் முன்னாடி அப்படிங்கிறது அவங்க மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லிட்டுமே காவேரி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை மனசில் வச்சுட்டு இவங்க இல்லைக்கா ப்ளீஸ்
ப்ளீஸ்க்கா வாக்கா, நான் நிவன் வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டாருக்கா, நிவன் சொல்லும்போது நான் வரலன்னுலாம் சொல்ல முடியாது, நீ வாக்கா நம்ம போயிட்டு வந்துடலாம், ஜாலியாக இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் இங்கேருந்து அவங்க கிளம்பியும் போயிடுறாங்க. ஸோ தீபாவளி அன்றைக்கி நாளே அவங்க எல்லாம் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ஈவினிங் வந்து இந்த பட்டாசெல்லாம் வெடிக்கிறாங்க. இந்த பட்டாசு வெடிக்கிற விஷயத்தில் கூட எவ்வளோ ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அவர் கேர் பண்ணி சொல்கிறாருன்னு பாருங்கள். அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து ஒத்துக்காதான் கொஞ்ச நேரம் வெடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிடணும். அதே மாதிரி வெடி சவுண்டெல்லாம் பாப்பாவுக்கு பயமாக இருக்குமா, அதனால புஸ்வானம், கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம் இது மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி அவர் அங்கே பேசியிருக்காரு. அந்த இடத்துலையும் காவேரி சிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த மாதிரியான வெடிகள் தான் வெடிக்கிறாங்க. ஸோ வெடித்து முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசிட்டு முடிஞ்சு போயிடுது. ஸோ ரூமில் வந்து பார்த்தா விஜய் வந்து காவேரி கிட்ட வந்துட்டு சர்ப்ரைஸாக அந்த கிஃப்ட்டை இப்போ தான் ரிவீல் பண்ண போகிறாரு. ஸோ லேட் நைட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் படுக்காமல் தூங்காமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி வச்சதுக்கப்புறம் இப்போ ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா விஜய் வந்துட்டு அப்படியே போயிட்டு அப்படியே ரொம்பவும் ஹக் பண்ணிக்கிறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி டே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுல்ல காவேரி, எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்ததில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்போ நாங்கள் பண்ணது தெரியுமா, அப்பா இருக்கும்போது இந்த மாதிரி தீபாவளி நாங்கள் செலிப்ரேட் பண்ணது. போன வருஷம் தான் என்னமோ கச்சாமுச்சான்னு போயிருச்சு, அம்மா போன வருஷம்லாம் ஒன்றுமே செய்யலை தெரியுமா, இந்த வருஷம் தான் எனக்கும் கங்கா காக்குவாக இந்த ஸ்வீட்டு காரம் எல்லாமே செஞ்சுச்சு, நீங்களும் வர சொல்லிட்டீங்களா, அதனால் நம்ம எல்லாருக்காகவுமே அம்மா செஞ்சுச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு காவேரி கிட்ட விஜய் சொல்கிறாரு, நீ வந்துட்டு மதியம் சொல்லிட்டு இருந்தேன்ல, நான் பாப்பாவுக்கு வந்து இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு, பாப்பாக்கே இப்படி பார்த்து பார்த்து பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்காக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, என்னங்க வாங்கி வச்சுருக்கீங்க, ட்ரெஸ்ஸா அப்படிங்கிறாங்க. ட்ரெஸ் தான் ஆல்ரெடி எடுத்து கொடுத்துட்டேனே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணை மூடி திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்து ஒரு லாங் ஆரம் ஒன்று கழுத்தில் அப்படியே போட்டு விட்றாரு. பார்த்துட்டு காவேரிக்கு ரொம்பவும் சந்தோஷம் இருக்குது. பார்த்துட்டு எதுக்குங்க இப்போ இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் என் பொண்டாட்டி, என்ன வாங்கி கொடுத்தாலும் எதுக்குங்க அப்படின்னு தான் கேட்பாளே தவிர இன்னும் வேணும்னு சொல்லி கேட்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருக்கட்டுங்க, நீங்கள் எப்படியா இருந்தாலும் எனக்கு செய்ய தான் போகிறீங்க, அதுக்காக நான் வேற உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. கரெக்ட், நீ கேட்க மாட்டீல, அப்போ நான் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதை பார்த்தோன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி, நாளைக்கு நீ வந்துட்டு தீபாவளி சாரி போட்டுட்டு இந்த ஆரம் கழுத்தில் போட்டுக்கோ சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்க, எப்போ வாங்குனீங்க இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் வாங்கினேன், அதெல்லாம் எது கேட்டுட்ருக்க அப்படிங்கிறாரு. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்துட்டு எல்லாருமே அந்த தீபாவளி ட்ரெஸ் போட்டு வரும்போது காவேரி அந்த சாரீ வியர் பண்ணிவிட்டு விஜயும் வந்துட்டு 2 பேரும் மேட்சிங்காக இறங்குறாங்க. மாடியிலேருந்து இறங்கி வரும்போது அந்த ஆரம்லாம் போட்டு வரும்போது பார்க்குறதுக்கு அவ்வளவும் அழகாக இருக்குது. ஸோ கீழே இறங்கி வந்தோடனே எல்லாருக்குமே ஆசையாக இருக்குது. காவேரியோட பாட்டிக்கும் சரி விஜயோட பாட்டிக்கும் சரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போதுமே. ஸோ விஜயோட பாட்டி போயிட்டு விஜய் கிட்ட வந்துட்டு அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விஜயை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் பாட்டி, காவேரி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளுக்கு என்ன நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே சொல்கிறாங்க. ஸோ காவேரி புதுசாக கழுத்தில் இந்த ஆரம் போட்டிருக்கதை பார்த்துட்டு காவேரி பாட்டி தான் கேட்குறாங்க. காவேரி இது எப்படி வாங்கின, அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சாரதாமாக்கையும் கூப்பிட்டு வச்சுட்டு, அம்மா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா பாட்டி, இங்கே பாரு நல்லா இருக்கா, விஜய் வாங்கி கொடுத்தாரு தீபாவளிக்கு, நேற்று நைட்டு தான் என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கங்காவுக்கு ஒரு மாதிரி முகம் மாறுது. இருந்தாலும் யமுனா போயிட்டு அக்கா அழகாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் போயிட்டு பிடிச்சிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது, இந்த சீனெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் அதனால தான் வரமாட்டேன்னே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க கடுப்பாக வந்துட்டு யமுனா கிட்ட சொல்கிறாங்க. அக்கா விடுக்கா, அவங்க வீட்டில் அப்படி தான் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம என்னக்கா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு நிற்கிறாங்க. ஸோ நர்மதா வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தீபாவளிக்கு ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறனால குட்டி குழந்தையாக இருக்குது. விஜய் பார்த்து அவங்களுக்கும் ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்காரு. ஸோ அதையுமே கொண்டு போய் காவேரி வந்துட்டு, நர்மதா இங்கே பாரு மாமா உனக்கு என்ன வாங்கி வச்சுருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே இப்போ விஜய் தான் கொடுக்குறாரு. இந்த நர்மதா அப்படின்னு சொன்னோன்னே, மாமா சூப்பராக இருக்குது மாமா, தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவும் போய் விஜய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சாரதாமாக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம கங்காவுக்கு சொல்லவா வேணும், எல்லாத்துக்கும் முகத்தை தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்லையுமே ஃபீல் பண்ணுறாங்கல்ல, குமரன் என் கூட இல்லை, அவர் இந்த தீபாவளிக்கு கூட இல்லாமல் அவங்க இருக்கணும்னு சொல்லி இருக்குடி அப்படின்னு அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறதே வந்துட்டு அந்த பணத்துக்காக தான். அப்போ பணம் இருந்தால் அவர் இங்கே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி தான் அது எல்லாத்துலேயுமே சுற்றி அங்கேயே தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த வீட்டு விஷயத்தை பற்றி இனிமேல் தான் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். பட் இந்த இடத்துல வந்து ப்ரொமோ நமக்கு காட்டினாலும் எதிர்பாராததே எதிர்பாருங்கள் தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வேறு ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இப்போ வந்துட்டு நதி வீட்டில் 2 நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறமா இப்போ கொடைக்கானலில் காவேரி வீட்டில் தான் ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே எல்லாருமே இருக்காங்க. பட் விஜய் அங்கே இருக்க மாதிரியான அப்டேட்ஸ் எதுவும் வரல. அவருக்கு வேறு ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிறனால லேட்டாக போகிறாரா, இல்லை என்ன மாதிரி போகுது, ஹோம் ஸ்டே தான் பிளான் பண்ணுறாங்களா, இல்லை சேலே பண்ண போகிறாங்களா, காவேரி பேருக்கு மாற்ற போகிறாங்களா அப்படிங்கிறது என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எனிவேஸ் இந்த தீபாவளி அப்படிங்கிறது விஜய்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான தீபாவளி அமைஞ்சிருக்கு அப்படின்னு அவர்
வாயாலே சொன்னது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதையும் தாண்டி இன்றைக்கி ரொம்ப நேரம் நம்ம விக்காவை ஸ்க்ரீனில் பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.